பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க போகுது? ராசிநாதன் மாத தொடக்கத்திலே ஒரு 3-4ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே கேந்திர பலத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை வலுத்து பார்க்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். நல்ல அமைப்பு என்னங்க? 10ஆம் கேந்திரம் பலம் பெறக்கூடிய அமைப்புகள்லையும் கேந்திராதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்புகள்லையும் இந்த இடத்துல வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல நிதானமான உங்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். கடந்த 2-3 மாதமாக பல விஷயங்கள் கிணத்துல போட்ட மாதிரி கடந்ததில்ல, அந்த நிலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கக்கூடிய அமைப்பு. ராசியை குரு பார்க்குறாரு, ஆனால் கேது இருக்கிறது ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்குது. ஆன்மீகத்தை நோக்கி போகலாமான்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புதன் மாற்றுவாருங்க. அவர் 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்தாலும் அது அவருக்கு விருப்பமான ஒரு வீடு இல்லை, அது நீச்சனுடைய வீடு, தனக்கு ஆகாத செவ்வாயோட வீடு. அந்த இடத்துல இருந்து கேந்திர பலம் பெற்று 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சற்று பலமாக வராரு. அப்படியே அவர் அடுத்து வளர்ந்து தன்னுடைய நட்பு வீடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு ஏற்ற சாதகமான சில தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்னங்க தப்பா இருக்கும்? மாத பிற்பகுதியில் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வக்கர நிலையாகி போறாருங்க. அந்த நீச்ச வக்கரம்ன்றது சற்று கடுமையான அமைப்பு. இந்த இடத்துல தொழில் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலும் அவர் திக்பல அமைப்புகளில் வந்துடுறது, தனி புதனின் பார்வையில் வந்துடுறது ஒரு சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த அமைப்புகளில் மாற்றங்கள் மேன்மைகள் வந்துடுது. ஆனாலும் புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க, பணத்தை போட்டு எதையும் செய்ய வேணாம், உழைப்பை மட்டும் போட்டு ஏதாவது விஷயம் செய்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. நீங்களே விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, கால்நடை விலங்குகள் மாதிரியான அமைப்புகளில், சனி சார்ந்த துறையில் இரும்பு பழசு அழுக்கு நிலத்துக்கு அடியில் இருக்கிறது, ஆயில் அண்ட் கேஸ், இரும்பு சார்ந்த அமைப்புகள், பழையது சம்பந்தப்படுற அமைப்புகள், ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சற்று மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சனி சுப அமைப்புல இருக்காருங்க. 12ஆம் அமைப்பு ஓரளவுக்கு சுபத்தன்மையா மாறுது. இதனால உங்களுக்கு குறுகிய பயணங்கள் வந்து போகும். பயணத்தால் சில செலவுகள் வரும், வாகனங்கள் செலவு வைக்கும். அப்போ செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய சில தன்மைகள். அதே நேரத்தில் இந்த இடத்துல சில புதிய அறிமுகங்கள் வரும். புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் தீமையாகவும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வரும். ஆனாலும் இந்த இடத்துல தேவையில்லாத அறிமுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்புகளில் நிச்சயமாக கவனமாக இருங்க. மாமன் மச்சான் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறோம், நண்பர்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறோம், இந்த தொழில் சார்ந்த அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஆஃபர் வருது, அந்த ஆஃபர் வருது, வேலை சார்ந்த அமைப்புகளில் ஆஃபர் வருது, தாராளமாக அதை எடுத்துக்கோங்க, தொழில் பண்ணலாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும்பொழுது மிகுந்த கவனமாக இருங்க. இப்பொழுது உங்களோட மேலே தான் எல்லாருக்கும் கண்ணு இருக்கும். ஏன்னா அந்த தன்மையில் அடுத்தடுத்த கோச்சார நிலை அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் பார்ட்னர்கள் சார்ந்த அமைப்புகளில் சற்று தோய்வு இருக்குங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அது சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு சில மைனஸ் கொடுக்குறாருன்றது உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். அதற்கான சில அமைப்புகள் இப்போ நடந்துட்டு இருக்கும். அதீத கான்ஃபிடென்ட்ல இருந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சறுக்கி கீழே வரீங்கன்றது உங்களுக்கே தெரியுங்க. இந்த தன்மையில் சற்று நிதானமாக இருக்கிறது தான் முக்கியம். வம்பு வழக்கு அமைப்புகள் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மீண்டு வரக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கும். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு. ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ள தயவு செய்து 3வது நபரை விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த தன்மையில் யாரோ ஒரு 3வது நபர் இப்போ அறிமுகமாகி சில பிரச்சனைகளை பிற்பகுதியில் பண்ணுவார். அந்த தன்மையில் அனுமதிக்க தேவையில்லை. ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகளில் குலதெய்வ வழிபாடு மாதிரியான அமைப்புகளுக்கு சில பிரயாணங்கள் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் நிச்சயமாக வந்து போகும். தொழில் சார்ந்த அமைப்பில் மேன்மை இருக்குங்க. படிப்பு சம்பந்தப்படுற அமைப்புகளில் சில புத்திசாலித்தனம் சார்ந்த அமைப்புகளில் நீங்களே ஐடி சாஃப்ட்வேர் மாதிரியான தன்மைகள் இருக்கீங்க, அக்கவுண்ட்ஸ் ஆடிட் மாதிரியான விஷயத்தில் இருக்கீங்கன்னா நிச்சயமான மேன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. சோஷியல் மீடியா சார்ந்த அமைப்புகளில் நல்ல அமைப்பு இருக்குங்க. இதனை கடந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் வந்துடும், சகோதர அமைப்புகளில் மாற்றம் வந்துடும். அவர் உதவி செஞ்சிருவார், இவர் உதவி செஞ்சிருவார். தயவு செய்து இந்த அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாலும் கூட சற்று சொதப்பக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். சற்று நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு இன்னமும் குருவின் பார்வை ராசிக்கு பலமாக இருக்கக்கூடிய தன்மை, ராசிநாதனையும் பலமாகக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் நகர ஆரம்பிக்கும். வேலை சார்ந்த அமைப்புகளில் நல்லது எதிர்பார்க்கலாம். 4வது பாவகம் பலமாகுதுல, அது சார்ந்த அமைப்புகளில் நல்ல இனிய செலவுகள் இருக்கும். ஒய்ஃபுக்கு தங்கம் வாங்குறேன், அம்மாவுக்கு தங்கம் வாங்குறேன், குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான சில நல்ல அமைப்புகள் இருக்கும். இதனை கடந்து மிகப்பெரிய அகலக்கால் வைக்கிறதோ புதிய அமைப்புகள் பண்ணுறதோ வேணாம். வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் தொழில் சார்ந்து எதிர்பார்க்குறீங்க, வேலைக்கு போகிறீங்க, தாராளமாக போங்க. 12ஆம் இடம் சுபத்தன்மையில் வரும்பொழுது இந்த தன்மை நடக்கிறது நல்ல விஷயம்தான். அங்கே போய் நிரந்தரமாக நீடித்த அமைப்புகளில் வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மத்திம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிதானமான மாதமாக இந்த ஜனவரி 2024 நிச்சயமாக அமையும்.